வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பேசிக்கான மசாலா குருமா எப்படி செய்யறது, மசாலா குழம்புன்னு சொல்லுவாங்க, குருமான்னு சொல்லலாம். இப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்கங்க. என்னென்ன தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 4 வாட்டி செஞ்சிங்கன்னா உங்களுக்கே பழகிடும். குழம்பு திக்னஸ்க்காக சில பேர் கசகசா போடுவாங்க. அப்புறம் பொட்டுக்கடலை போடலாம், இல்லாட்டினாக்கா முந்திரி பாதாம் கூட ஊற வச்சு சேர்க்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் தேங்காய் கூட அரைச்சி போடலாம். டிப்ஸும் சொல்லியிருக்கேன், இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சோம்பும் பட்டையும் போட்டு தாளிச்சிங்கனாக்கா தேங்காய் அரைக்கும் போது அதையே போட்டு அரைக்காதீங்க. ஸ்மெல் வந்து ஓவர் பவர் ஆகிடும். அதனால தான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சமைக்கும்போது டீட்டெயிலாக நான் குக்கிங் வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக் தெரிஞ்சதுன்னா குக்கிங் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் எப்பவுமே வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டெப்ஸு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிக்கன் குருமா, மட்டன் குருமாவும் இப்படி தான். நிறைய டைப்ஸ் ஆஃப் குருமாலாம் இருக்குது. பேசிக் மட்டும்தான் இது. நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் நான் செய்யும்போது வேறு வேறு வீடியோஸில் காட்டுறேன். பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து கேட்கறத விட படிக்கும்போது நல்ல மனசில் பதியும். அதான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.